வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விடலை பார்க்கலாம். முத்து வந்து கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர் ஆர்டர் பண்ணி பட் இருந்தாலும் வராமல் இருக்காங்க. இதை வந்து முத்து வந்து வெயிட் பண்ணி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் கஸ்டமர் வர மாதிரியே தெரியல. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மாவும் பையனும் வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால ஆப்ரேஷன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க. அது இல்லாமல் அவங்க கையில் 5 லட்ச ரூபாய் இருக்குது. இதை தெரிஞ்சு திருடனுங்க அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. ஓகே, அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் போகிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போன அடுத்த நிமிஷம் நம்ம காசு எடுத்துகிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த திருடனுங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம பையன் வந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம், உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம காசு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினைக்கிறாங்க. அதே மாதிரி நர்ஸை போய் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே பையனை கொஞ்சம் கூப்பிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லி நர்ஸும் வராங்க. நர்ஸும் வந்து பையனும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் அவங்க லைட்டாக அப்படி திரும்பின நேரத்தில் அந்த திருடனுங்க அந்த 2 லட்ச ரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா 3 லட்ச ரூபாய் தனியாக, அது இல்லாமல் 2 லட்ச ரூபாய் தனியாக ஒரு பேக்கில் வச்சுருந்தாங்க. அதில் அந்த 2 லட்ச ரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓட ஆரம்பிச்சிட்டோன்னா காசு எடுத்து தெரிஞ்சு இவங்களும் கற்றுன்னு கத்துறாங்க. திருடனை பிடிங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பட் அந்த நேரத்தில் யாருமே இல்லை. அவனை பிடிக்கவும் முடியல. அப்போ வந்து முத்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் எதாச்சமாக வருது. இதை பார்த்த திருடனுங்க, ஆஹா நம்ம இப்போ போனோம்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம், நம்ம இப்போ இந்த காசை எங்கேயும் தூக்கி போடணுமே அப்படின்னு சொல்லி அந்த திருடங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக பக்கத்தில் ஒரு கார் இருக்குது. அது யாரோட கார் பார்த்தீங்கன்னா, அது முத்துவோட காரு. அந்த காரில் நம்ம காசை போட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த திருடங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருடனுங்க அந்த காருக்குள்ளே போட்டுட்டு அவங்க பாட்டு மூடிடுறாங்க. ஓடினதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து கஸ்டமர் வந்து வரவே இல்லை. என்ன பண்ணலாம், நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அப்போ வந்து அவர் வந்து இல்லைப்பா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், நாங்கள் இன்றைக்கி போகிற மாதிரி இல்லை, நம்ம நாளைக்கு மாற்றி வச்சிடறோம், நாங்கள் நாளைக்கு இதே டைமுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா சார், நீங்கள் முன்னாடியே சொன்னது நான் வேறு சவாரி பார்த்து போயிருப்பேன் சார் விடுங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து கிளம்புறக்கா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னா உள்ளே ஏதோ பைய இருக்குது. இந்த பை நம்ம எதுவுமே வைக்கலையே, ஒருவேளை நமக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்களே, அந்த அம்மா வச்சுட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினைக்கிறாரு. சரி எது இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, இல்லைம்மா உங்கள் பை எங்கள் காலையில் விட்டு போயிட்டீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் எடுத்துகிட்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. இல்லையப்பா நான் இல்லை போய் சரியாக தானே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா, இன்னும் கொஞ்சம் நாள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன், நான் எதுவுமே விட்டுட்டு வரலையேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களாம்மா, சரிம்மா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு யார் அதை போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி முத்து வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம எடுத்து தான் பார்ப்போம், என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அதில் 2 லட்ச ரூபாய் இருக்குது. இதை பார்த்துட்டு முத்துக்கு பயம், எவன்டா என்ன வச்சான் எப்படி பச்சான்னு தெரியலையே, நம்ம ஏதாச்சும் மாட்டி விடுறதா பிளான் போடுறானுங்களா அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு இருக்காரு. எங்கே எப்படி போகுதுன்னு தெரியாத முத்து கரெக்டாக வீட்டுக்கும் போகிறாங்க. போன உடனே முத்து ஒரு மாதிரியா இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் மனோஜும் இருக்காரு, அதுவும் இல்லாமல் விஜயாவும் இருக்காங்க. இந்த நேரத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மீனா வந்து கேட்குறாங்க, எங்க என்னங்க ஆச்சு, இப்போ எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, இல்லை மீனா நான் காரு சவாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் எவனோ ஏதோ காசை போட்டு போயிருக்கான், 2 லட்ச ரூபாய் என் காரில் இருந்துச்சு. யார் என்னன்னு சொல்லி நான் கேட்டு பார்த்தேன், யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி கஷ்டம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கேட்டு பார்த்தா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா அப்படிங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ், டேய் அப்புறம் என்னடா உனக்கு தான் 2 லட்ச ரூபாய் தேவைப்படுதுன்னு சொன்னீங்க, இந்த காசு எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அண்ணாமலை வராங்க. வந்த உடனே என்ன பாச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்குறாரு. அப்போ வந்து முத்து வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாங்க, டே அதான்டா உனக்கு தான் காசு வேணும்னு சொல்லி இந்த காசு எடுத்துக்கடா, எதுக்கு நீ பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட வந்து விஜயான்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மீனா சொல்கிறாங்க, எங்க எல்லாம் வேணாங்க, அவங்க எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களோ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்தை கூட அந்த 2 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நம்ம இதை போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன அவ்வளோ பெருசாக சாதிக்க போகிறோம், விடுங்க இது நம்ம கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்டு வந்து மீனா சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்படியே சொல்கிறேன் மீனா அப்படி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அண்ணாமலை, ஆமாடா மீனா சொல்லு சரிதான், நீ கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முத்து என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைச்சிடுறாரு. ஒப்படைச்சு கொஞ்ச நேரத்துலேயே அந்த மாதிரி ஆளுங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா, அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் உன்னோட நம்பர்
நம்பர் வேறு கேட்டு வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஒரு ஆள் நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லி ஸோ முத்துக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீதா வந்து எப்படியோ காசை வந்து ரெடி பண்ணி ஸோ மீனா கிட்ட கொடுத்துட்றாங்க. மீனாவும் எப்படியோ நம்ம காசு கிடச்சிருச்சு, நம்ம ஹெல்ப் பண்ணனால தான் நம்மளுக்கு காசு கிடச்சிருக்கு, நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து நினச்சிட்டு ஸோ போயிட்டுருக்காங்க. ஸோ போன உடனே நான் மண்டபத்துலேயும் போகிறாங்க. ஸோ போன இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முத்துவும் கூப்பிட்றாங்க. மீனா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஸோ முத்துவும் சரி மீனா நீ ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறேன், நான் வரலன்னா எப்படின்னு சொல்லி ஸோ முத்துவும் வராரு. வந்த உடனே இந்த மாதிரி நம்ம போயிட்டு மேனேஜரை பார்த்து நம்ம காசு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க அதுக்காக தான் வந்தோம், சரி வாங்க உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி ஸோ மீனாவும் முத்துவும் உள்ளே போகிறாங்க. போன உடனே ஸோ காசு கொடுக்குறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திட்டன் வந்து ஒருத்தங்க கிட்ட வந்து காசு எடுத்தாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் அந்த மண்டபத்தோட மேனேஜர். அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க, யாருன்னு தெரியல, யார் நமக்கு உதவி பண்ணாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஸோ முத்துவும் மீனாவும் வராங்க. வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே அந்த கால் கரெக்டாக முத்துக்கும் வருது. வந்த உடனே முத்து எடுத்த உடனே யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப நன்றிப்பா, நீங்கள் என் காசை திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்களே, உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து முத்து சொல்கிறதான் இவங்களுக்கும் கேட்குது. என்னடா இவர் பேச நம்மளுக்கு கேட்குதே அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு, நீங்கள் தான் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அந்த 2 லட்ச ரூபா கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, ஆமாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க, நான் என் பையன் ஆப்ரேஷனுக்காக நான் காசு எடுத்துகிட்டு போனேன், அதுவும் எவனோ ஒருத்தன் காசு எடுத்துகிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா மேடம், நானும் சவாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ திரும்பி பார்க்கறதுக்குள்ளே எவனோ காசு உள்ளே போட்டு போயிருக்கான், எவன் என்னன்னே தெரில மேடம், அதான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து கொடுத்தேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மேனேஜரும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மீனா வந்து அந்த 2 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறதுக்காக ஓகேங்க மேடம், இந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான், இதாங்க காசு, இந்த டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த மேனேஜர் சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு இந்த டெபாசிட் பண்ணலாம் வேணாம், உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு, நீங்கள் நல்லா டெக்கரேட் பண்ணுவீங்க, எனக்கு நல்லாவே நம்பிக்கை வந்துடுச்சு, இதுக்கு மேலே நான் காசுலாம் உங்ககிட்ட வாங்க போகிறது இல்லைம்மா, நீங்கள் பண்ண உதவி அப்படிப்பட்ட உதவியை ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டால் 2 பேருமே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் வருது. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.